உருளைக்கிழங்கு குடைமிளகாய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நாம் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தூள் நீக்கி கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசிகிற அளவுக்கெல்லாம் வேக வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதுமானது. இப்போ நாம் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நாம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரியாணி இலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது கூடயே இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வெந்ததும் இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இப்போ நாம் இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது 10லேருந்து 12 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் இதில் நாம் ஒரு மீடியம் சைஸு குடைமிளகாய் இந்த மாதிரி ஸ்கியூப் சைஸில் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்த குடைமிளகாய் வேகட்டும். இப்போ நம்ம சேர்த்த குடைமிளகாய் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இது கூட நாம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்திருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேக வைங்க. இப்போ மசாலாலாம் நல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி கலந்து விட்டுருங்க. சுவையான உருளைக்கிழங்கு குடைமிளகாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.